அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்இபிக்கான பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போறோம். இது மோக் டெஸ்ட் நம்பர் 3. ஆல்ரெடி மோக் டெஸ்ட் 1 and 2 டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண முடியும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. இந்த வீடியோவில் இன் பிட்வீன்ல வீடியோ எண்ட்ல நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இன் பிட்வீனில் ஒரு 2 to 3 minutes டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எதை பற்றி அப்படின்னா ஐஜிகேஆர் இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன். அதே மாதிரி டிஎஃப்சிசிஐஎல்கான எக்ஸாமுக்கான அப்ளை பண்ணலாமா வேணாமா அதுக்கான சொல்யூஷன் 2 to 3 minutes டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி வீடியோ எண்ட்லேயும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டிஎன்இபிஐக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன் பிட்வீனில் இதுவும் வீடியோ எண்டில் அதுவும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மோக் டெஸ்ட் நம்ம எழுதலாமா வேணாமா சில பேர் யோசிப்பீங்க. ஏன்னா லாக்டவுன் போட்டிருக்காங்க, நிறைய பேர் படிக்கிறதே நிறுத்திட்டீங்க. எக்ஸாம் போஸ்ட் பண்ணனால படிக்கிறதே நிறைய பேர் நிறுத்திட்டீங்க. இந்த எக்ஸாம் எழுதலாமா வேணாமா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதுங்க. மோக் டெஸ்ட் நம்பர் 3 கண்டிப்பாக எழுதுங்க. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா பர் டே நீங்கள் 1 hour 2 hour படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மோக் டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். படிக்காதவங்க கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸாம் படிச்சுட்டு எழுதுறதுக்கும் படிக்காமல் எழுதுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் படிக்காமல் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பர் டே 2 hours படிக்கிறீங்களா, பர் டே 5 hours 6 hours படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பழையபடி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மோக் டெஸ்ட் கண்டிப்பாக எழுதுங்க. நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அனலைஸ் கிடைக்கும். அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் படிக்காதவங்க கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, குரூப் லிங்க் இருக்குது. டைம் டு சேவ் ஃபேஸ்புக் குரூப் லிங்க். ஜாயின் பண்ணாதீங்க, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த சிலபஸ் டிபெண்ட் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லா வீடியோவும் எடுத்திருக்கு. இந்த வீடியோ அதே மாதிரி தான் எடுத்திருக்கு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோ கொஸ்டின், கேட் கொஸ்டின், டான்செட் கொஸ்டின் அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் வெப்போர்ட்லேருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கு. ஈஸி லெவல், மாடரேட் லெவல், டிஃபிகல்ட் லெவல் டிபெண்ட் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கு. பேப்பர் பேன் எடுத்துக்கோங்க. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். Last 10 seconds. Last 10 seconds. Last 10 seconds.
Last 10 seconds. Five seconds. Five seconds. Last 10 seconds. Last 10 seconds. Five seconds. Last 10 seconds. Five seconds. Five seconds.
5 seconds. Last 10 seconds. Last 10 seconds. Five seconds. Ten seconds. Ten seconds. Five seconds.
last 10 seconds. Subscribe our YouTube channel Time to Save. உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேஸ்புக் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு. டைம் டு சேவ் ஃபேஸ்புக் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு. போய் ஜாயின் பண்ணாதீங்க, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அப்டேட்டான நியூஸ் எல்லாமே அந்த இதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the efficiency of the transformer is maximum when? The efficiency of the transformer maximum when copper lossum iron lossum ஈக்குவலாக இருக்கும்போது efficiency of transformer வந்து அதிகமாக இருக்கும். அதோட ரேஷியோ என்ன? efficiency of transformer ratio என்ன? output power to input power is the ratio of the efficiency of transformer. It's measured in என்ன யூனிட்ல மெஷர் பண்ணுவாங்க? either watts or kilowatts ஆல மென்ஷன் பண்ணுவாங்க. the power of system of 3 synchronous generator. இந்த क्वेश्चंस வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு பேசிக்கா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் இந்த क्वेश्चंस வந்து பார்த்தா அப்படின்னா ஈஸியா நீங்க பதில் சொல்லிடுவீங்க. இதில் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த பவர் சிஸ்டம் ஆஃப் 3 சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்களா? இங்கே x1 is equal to 60 minus f, x2 is equal to 120 70 minus f and x3 is equal to 140 80 minus f கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் அந்த ஒரு இங்கே டர்பைனா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. டர்பைன்னா என்னன்னு தெரியுமில்ல எல்லாத்துக்குமே? டர்பைன் இஸ் ஏ hydraulic energy is converted into mechanical energy and then mechanical energy is converted into electrical energy. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு டேம் இருக்குது அப்படின்னா டேமில் ஒரு 7 கேட் வால் இருக்குது அப்படின்னா அந்த 7 கேட் வாலில் 6 கேட் வால் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கேட் வால் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற வாட்டர் லெவல் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஃப்ளோ லெவலில் மட்டும் போகுது அப்படின்னா ஸோ அப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா கேட் வாலும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கேட் வால் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா அதோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்படி தானே? ஸோ இப்போ இந்த ஹைட்ராலிக் இந்த வாட்டர் ஃபுல்லாக வந்து என்னது? ஹைட்ராலிக் எனர்ஜி. இந்த ஹைட்ராலிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு என்னது? மெக்கானிக்கல் எனர்ஜி. அந்த இப்போ ரொட்டேட் ஆகும்போது இந்த பிளேட் வந்து ரொட்டேட் ஆகும். இங்கே வந்து பிளேட் இருக்கும், டர்பைன் இருக்கும், டர்பைனோட பிளேட் இருக்கும். இப்போ பிளேட் ரொட்டேட் ஆகும். பிளேட் ரொட்டேட் ஆகும்போது மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக் எனர்ஜி. இந்த இடத்துல வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டர்பைன் என்ன? ஹைட்ராலிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக் எனர்ஜி. இப்போ அந்த இடத்துல சிங்க்ரனஸ் மோட்டருக்கு ஜென்ரேட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க? x1 x2 x3 3 சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு 800 மெகாவாட்ஸ் கிடைக்குது. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது 800 மெகாவாட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி என்ன? ஸோ டைரெக்டாக கொடுத்துருக்காங்க 800 மெகாவாட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணுறீங்க, உள்ளே இன்டூ பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபைனலாக ஃப்ரீக்வன்சி வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? 6 6 36, 12 into 7 84, 14 into 8 112. அதே மாதிரி 60 into f 60f உள்ள இன்டூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஃபைனலாக உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வேல்யூ என்ன கிடைக்குது? 70 ஹார்ட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின், the body is sometimes acted by 2 or 3 forces member and we need to find moment of inertia. We need to find moment of inertia for the same. The difference between 2 and 3 force members. So இதுக்கான ஆன்சர், the former is acting on 2 point in the body while latter is 3 point. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆனதுக்கப்புறம் தான் தேர்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கே பிரீஃபாக கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கால்குலேட் த நியூமரிக்கல் apparatus ஆஃப் an optical fiber. இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் டேட்டா மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் ரூட் ஆஃப் n1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n2 ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 0.55 இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் chromatographic involves the separations of substance in a mixer over 0.2 mm thickness layer of absorbent? Thin layer is the correct answer. The absorbent can be silica gel or aluminum. When the incomplete combustion of gas is high, flue gas analysis show large amount of carbon monoxide. ஒரு எரிபொருள் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகாமல் வெளியில் எக்ஸாஸ்ட் கொடுக்குது அப்படின்னா அது என்னது? பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், கார்பன் மோனாக்சைடு. அதிகமாக வெளியே விடுறது கார்பன் மோனாக்சைடு வெளிவிடும். இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் லாஸ் இஸ் ஹை, flue gas analysis show large amount of carbon monoxide.
நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? கான்ஸ்டன்ட் immediate addressing mode, structure index addressing mode, global variable register addressing mode. அதுக்கான explanation. The closed system undergoes a process 1 to 2 for which of the values W and Q work done value கொடுத்திருக்காங்க and then heat transfer value கொடுத்திருக்காங்க respectively first second. இப்போ closed systemல வந்து பார்த்தா அப்படின்னா ஒர்க் டன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் ப்ராசஸ் நடக்குது. மறுபடியும் அந்த ப்ராசஸ் ரிட்டர்ன் நடக்கும்போது வந்து பார்த்தா அப்படின்னா சம் ஹீட் வந்து லாஸ் ஆகுது, -10 kJ லாஸ் ஆகுது. அப்போ அதோட ஒர்க் டன் எவ்வளோ இருக்கும்? ப்ராசஸ் 1 to 2ல் ஒர்க் டனும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்குது. ரிட்டர்ன் வரும்போது அதோட ஹீட் வந்து லாஸ் ஆகிடுது. அப்படி ஹீட் லாஸ் ஆகும்போது அதோட ஒர்க் டன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நார்மலாக ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? Q is equal to W plus del U ஃபார்முலா தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் Q is equal to W plus del U அதான் கொடுத்துருக்காங்க. Q is equal to W plus del U. del U தான் U2 minus U1 எழுதியிருக்காங்க. இந்த U2 இங்கே வச்சுட்டு U1 வந்து இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அதான் W is equal to del U U2 minus U1. ஓகேங்களா? Q is equal to W plus del U அதான் இங்கே எழுதியிருக்காங்க. Q is equal to del U என்னது? U2 minus U1, U2 இங்கே எழுதியிருக்காங்க, U1 இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த U2 இன்னும் வந்து என்ன ஆகும்? -U2 ஆகும். ஈக்குவல் டு இந்த Q இன்னும் வந்து என்ன ஆகும்? -Q ஆகும். ஸோ W வேல்யூ கொடுத்துருக்காங்க, Q வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ என்னது? W Q 50 and 20. 50 minus 20 is equal to 30 kJ கிடைக்குது. எது? இன்டர்னல் எனர்ஜி. U என்னது? இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி என்னன்னு கிடைக்குது? 30 kJ கிடைக்குது. அப்போ செகண்ட் ப்ராசஸ் மறுபடியும் ரிட்டர்ன் நடக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே ஈக்குவேஷன் தான், அதே ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவேஷன் தான். Q is equal to W plus del U ஃபார்முலாவில் இந்த உங்களுக்கு ஆன்சர் இங்கே ஃபைனலாக கிடைச்சி தெரியுமா? del U is equal to 30 kJ கொடுத்துட்டா அந்த 30 ஜூல் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி ஒர்க் டன் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஒர்க் டன்ங்கிற மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -30 and heat transfer Q is equal to -10 and finally you got the answer work done. ஃபைனலாக உங்களுக்கு ஒர்க் டன் என்னன்னு கிடைக்கும்? -40 kJ கிடைக்கும். ஒன்றும் இல்லை, ஒரே ஃபார்முலா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபார்முலா Q is equal to W plus del U. அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 1 to 2 நடக்குது, ப்ராசஸ் 2 to 1 என்ன நடக்குது, ரிட்டர்ன் ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னா இந்த ஆன்சர். ஃபைனலாக -40 kJ is the correct answer. The minimum number of comparison required to find the maxima and minima in array of 20 elements. இதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா 1.5 n minus 2 is the formula. 1.5 is equal to array டோட்டல் எத்தனை அரே இருக்குது? மேக்ஸிமம் மினிமம் அரே டோட்டல் எத்தனை இருக்குது? 20 இருக்குது. அப்போ 1.5 into 20 minus 2. இப்போ 20 into 1.5 எவ்வளோ? 20 into 1.5 30. 30 minus 2 28. At full load, a rotor poles of synchronous motors are displaced by a mechanical angle of 1 degree from their no load position. If the machine has 40 poles, then the torque of angle is so இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கான ஆன்சர் போட்டிருப்பீங்க. del is equal to P alpha divided by 2. ஸோ P என்னது? போல் 40 poles into 1 degree divided by 2 equal to 20. 1 2 is to 22 are 40. ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்குது? 20 degree. Electrical is the correct answer. Subscribe our YouTube channel Time to Save. நீங்கள் IGCAR இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கும் DFCCIL எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணலினா போய் அப்ளை பண்ணுங்கள். டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணாங்க போய் அப்ளை பண்ணுங்கள். இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேலை கிடைச்சிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பொசிஷன். அதுக்கு மோஸ்ட்லி தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. அதுவும் வந்து பார்த்தோன்னா டெக்னிக்கல்னால ஹைதராபாத் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் காம்படிஷன் ரொம்ப கம்மி. நீங்கள் டிஎன்இபியை கம்பேர் பண்ணும்போது ஐஜிகேருக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மி. அப்ளை பண்ணாதீங்க, அப்ளை பண்ணுங்க. ஈஸியாக அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். அது வந்து இஸ்ரோ லெவல் கொஷின் பேப்பரில் தான் இருக்கும். ஸோ அதை எப்படி பாஸ் பண்ணலாம், அது கொஷின் பேப்பர் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கு. போய் பார்க்காதீங்க, போய் பாருங்கள். IGCAR இந்திரா காந்தி ரிசர்ச் எப்படி கிராக் பண்ணும், அந்த கொஷின் பேப்பர் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹவு டு கிராக் IGCAR அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் பிளேலிஸ்ட்டில் கரண்ட் அப்டேட்டில் இருக்கும். அதே மாதிரி DFCCIL எக்ஸாமுக்கும்
எப்படி கொஷின் பேப்பர் லெவலில் இருக்கும் அதே மாதிரி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கு. இந்த 2 எக்ஸாம் அப்ளை பண்ணாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். அந்த 2 வீடியோ பார்க்காதீங்க, போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. அந்த கொஷின் பேப்பர் லெவல் எப்படி இருக்கணும். சார் நான் ஃபீமேல் கேண்டிடேட், என்னை போய் நார்த் இந்தியாவில் போய் வேலை செய்ய சொல்கிறீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த டிஎஃப்சிசிஎல் எக்ஸாம்ங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங். அது நார்த் இந்தியாவில் போய் நான் வேலை செய்யணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்காங்க. மேல் ஆர் ஃபீமேல் கேண்டிடேட் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் போய் வேலை செய்யலாம். சார் நார்த் இந்தியா, அப்போ ஐஏஎஸ் கலெக்டர்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு குஜராத்தில் போடுறாங்க, அதே மாதிரி மும்பையில் போடுறாங்க போஸ்டிங், நீங்கள் போகாமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக போவீங்க. அதே மாதிரி தான் இந்த டிஎஃப்சிஎல் கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எங்கே வேணாலும் இந்தியா லெவலில் போடுவாங்க. ஓகேங்களா? அது மோஸ்ட்லி குஜராத், மும்பை அந்த சைட்லாம் போடுவாங்க. அதனால் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். போய் எழுதாதீங்க, போய் எழுதுங்க. இந்த எக்ஸாமு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த இது கம்பேர் பண்ணும்போது இந்த 2 எக்ஸாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த லெவல் கொஷின் பேப்பர் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ டிஸ்கஷன் இருக்குது, ஹவு டு கிராக் அப்படின்னு சொல்லி. போய் பார்க்காதீங்க, போய் பாருங்கள். ஃபீமேல் கேண்டிடேட் யாராக இருந்தாலும் சரி இந்த 2 எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். என்ன எக்ஸாம் சென்டர்? இந்த எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா 4 இடத்துல போட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம் சென்டர் ஒன்லி 1 சென்னையில் மட்டும் தான் போட்டிருக்காங்க. நமக்கு வேண்டியது கவர்மெண்ட் போஸ்டிங், அது வாங்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த பவர் ஃபார் எ purely resistive circuit is 0 when either current or voltage is 0. So அதுக்கான formula, அதுக்கான explanation. When the balancing of turbine is distributed, we use emergency governing. Why is copper our preferred choice in making electric wire? Because copper is good conductor of electricity. இங்கே ஒரு homework ஒன்று நான் கொடுக்குறேன். இது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க்குன்னு டைப் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். காப்பர் இஸ் குட் கனெக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஆனால் ஏன் நீங்கள் காப்பர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல? வீட்டு ஹோம் இருக்குல்ல, வீட்டில் ஏன் நீங்கள் காப்பர் யூஸ் பண்ணுறதில்ல? நீங்கள் காப்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு பதில் நீங்கள் அலுமினியம் ஒயர் தான் யூஸ் பண்ணுறீங்க. எதனால் அதை யூஸ் பண்ணுறீங்க? பிகாஸ் காஸ்ட் இஸ் ஹை அப்படின்லாம் சொல்லாதீங்க. காப்பர் வீட்டில் இருக்கிறது எல்லாமே அலுமினியம் ஒயர் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஏன் அலுமினியம் ஒயர் யூஸ் பண்ணுறீங்க? ஏன் காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுறதில்ல? காப்பர் இஸ் குட் கனெக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஒய் யூ நாட் யூஸ் காப்பர் ஒயர்? ரீசன், காரணத்தை கீழே சொல்லுங்கள். காஸ்ட் இஸ் ஹை அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு வேற ஒரு காரணம் சொல்லுங்கள். ஓகேங்களா? If a photon is travel with energy 3.03 × 10⁻⁹19 joule, then what is the wavelength? ஸோ கொஷின்ஸ் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போது இதுக்கான ஆன்சர் சொல்லிடலாம். E = hc/λ, E = hb. ஸோ நம்ம லாம்டாக்கான லாம்டா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல சிங்கிறது என்னது? வெலாசிட்டி ஆஃப் லைட். h = Planck's constant. இந்த சி வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும், 3 × 10⁸. அதே மாதிரி h வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும், 6.63 × 10⁻34. Planck's constant வேல்யூ நமக்கு தெரியும், வெலாசிட்டி ஆஃப் லைட்டும் தெரியும். ஸோ இந்த 2 வேல்யூ கொடுக்கல, நீங்கள் தான் அப்சர்வ் பண்ணிக்கணும். இது தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 656 Nm இஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே. இது வந்து என்னது? பேரலல்னா என்ன? 1/, கீழே என்ன எப்படி எழுதுவீங்க? 1/. சீரீஸாக இருந்தால் இப்படி எழுதுவீங்க, ப்ளஸ் போட்டு. பேரலாக இருந்தால் 1/, இந்த வேல்யூ எடுத்துங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக 18/11 ஓம் கிடைக்கும். ஃபைனலாக வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் I.R இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 162/11 V கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு என்னென்ன வேல்யூன்னு சொல்லி செப்பரேட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 54/11 அண்ட் 27/11 அண்ட் 18/11 ஆம்பியர் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும். வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் டிக்ளேர் இன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்? ஒன்லி இன்சைட் த பிளாக். 2 pieces of steel and brass weight 20 Newton and 10 Newton respectively fall freely. நீங்கள் இங்கே ஒரு ஆல்ரெடி இங்கே ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஒரு க்ளோஸ்டு வெசல் இருக்குது அப்படின்னா கீழே ஒரு இலையும் அதே மாதிரி ஒரு கல்லும் போட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் விழுகும். அதே இது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா அது சம் சேஞ்சஸ் டிஃப்ரெண்ட் ஆகி விழுகும். இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பிகாஸ் இட்ஸ் ஆக்ஸலரேஷன். The coin is placed on moving bed, the belt is suddenly stopped, then coin will, இது application oriented question. Coin continues moving for some time and then stop. First law, second law, third law,
ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதுக்கான அப்ளிகேஷன் படிக்க சொன்னேன். அந்த அப்ளிகேஷன் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. And then which of the following statement is true for dielectric? Dielectrics are superconductor at low temperature. A fan is accelerate fused air. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். velocity of 12 meter per second, rate 3 meter cube per second. ஸோ இங்கே டென்சிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, பவர் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ பவருக்கு என்ன ஃபார்முலா, ரேட் ஆஃப் எனர்ஜி சப்ளைட் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு C2 ஸ்கொயர் பை 2 மைனஸ் C1 ஸ்கொயர் டிவைட் பை 2. இங்கே வந்து ஏர் இஸ் க்யூசிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் C1 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் ρ இஸ் ஈக்குவல் டு m டிவைட் பை v, m இஸ் ஈக்குவல் டு ρ பை v. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் பவர் இஸ் ஈக்குவல் டு 248.4 வாட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். எக்ஸாம் படிக்கிறது நிறுத்தாதீங்க, கன்டினியூஸாக படிங்க. நீங்கள் வியூஸ் பார்க்குறது குறையிறதுனால, நீங்கள் படிக்கிறது குறையிறதுனால எனக்கான ஆர்வம், வீடியோ போடுறதுக்கான ஆர்வம் எனக்கும் குறையுது. ஸோ இது நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன். படிங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும். ஸோ இதே மாதிரி வீடியோ சீரியஸ், டெஸ்ட் சீரியஸ், மோக் டெஸ்ட் சீரியஸ் கன்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். தேங்க்யூ. கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்புக் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.